அண்ணா உதயநிதி அண்ணா வணக்கண்ணா. அண்ணா நம்ம எடப்பாடி இருக்கிற கட்சியோட பொதுச் செயலாளர் அவர் போற இடத்துல எல்லாம் காலில் விழுந்தாரு, கையில விழுந்தாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சுதுண்ணா. நாங்களே பார்த்தோம் அன்னைக்கே ஜெயா நியூஸ்ல லைவ் நியூஸ். அது அதெல்லாம் உண்மை. உங்க அப்பா கருணாநிதி, சாரி உங்க தாத்தா கருணாநிதி, உங்க அப்பா ஸ்டாலின், அந்த மாடல் எது சொல்றீங்களே, அந்த மாடல் ஆட்சியில உங்க கட்சியோட சாதனை என்ன, உங்க ஆட்சியோட திட்டம் என்ன, உங்க கட்சியோட கொள்கை என்ன, அதை சொல்லி ஓட்டு கேட்க முடியுதா உங்களால? முடியல. ஏன்னா நீட் தேர்வை ரத்து பண்றேன்னு சொன்னா ஒரு யோக்கியம், மாணவர்களோட கல்வி கட்டணம் ரத்து பண்ணுன்னு சொன்னது ஒரு யோக்கியம், சிலிண்டர் மானியம் 100 ரூபாய் கொடுக்க வக்கு இல்ல, பெட்ரோல் டீசல் விலை குறைக்க துப்பு இல்ல, விவசாயிகள் பயிர் கடனை தள்ளுபடி பண்றதுக்கு திறமை இல்லை, மத்திய அரசு கிட்ட போயிட்டு துட்டை வாங்கி மக்களுக்கான திட்டங்களையும் மாநிலங்களுக்கான முன்னேற்றங்களையும் கொண்டு வரதுக்கு மூளை இல்லை. அதனால உங்க ஆட்சியோட சாதனையை சொல்லுங்க. எய்ம்ஸ் கொண்டு வந்துட்டீங்களா? நீட் தேர்வு ரத்து பண்ணிட்டீங்களா? மாணவர்களோட கல்வி கடன் ரத்து பண்ணிட்டீங்களா? சிலிண்டர் மானியம் 100 ரூபாய் கொடுத்துட்டீங்களா? ஏழை எளிய மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு, எல்லாருக்கும் சொல்றீங்களே, தகுதி பார்த்தா 1000 ரூபாய் கொடுத்தீங்க. 1000 ரூபாய் மட்டன் எவ்வளவு தெரியுமா? 1000 ரூபாய் 1 கிலோ மட்டன். ஒரு வாரத்துக்கு 1 கிலோ மட்டன் எல்லாரும் வீட்டுல சாப்பிடுறாங்க. வாழ்வாதாரத்தை, மக்களுக்கான வாழ்வாதாரத்தை என்ன உயர்த்தினீங்க? அரசு போக்குவரத்து துறையில எல்லாருக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தி சமூக நீதி நிலைநாட்டும் சொன்னது யாரு? உங்க அப்பா ஸ்டாலின். செஞ்சாரா? இதை கேட்கறதுக்கு என்ன துப்புக்குதா? பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் பண்றது சொன்னது யாரு? உங்க அப்பா ஸ்டாலின். செஞ்சாரா? சொல்லுங்க. இதெல்லாம் நாங்க கேக்குறோம். உங்களுக்கு பதில் சொல்ற வக்கு இல்ல, துப்பு இல்ல, திறமை இல்ல. எவனோ ஒருத்தன் கூட வச்சுக்கின்னு அவன் ஏதோ லிஸ்ட் அவுட் பஞ்ச் டைலாக் எல்லாம் எழுதினுக்கிறான். அதை வச்சுன்னு இன்னும் போட்டோ தூக்கி காமிச்சிருங்க. காலில் விழுந்தாரு, கையில விழுந்தாரு. ஆமாங்க, காலில் தான் விழுந்தாரு. எங்க கட்சியோட போட்டோக்கால் அது. எங்க கட்சியோட போட்டோக்கால். சத்தியமா சொல்றேன். நான் ஒரு எடப்பாடி 10 தடவை பார்த்துருப்பேன். நான் பெருமைகளை போய் சொல்ல 10 தடவை பார்த்துருப்பேன். தம்பி காலில் விடாதீங்கன்னு சொல்றாரு. ஏன் சொல்றாரு? நான் ஒருத்தர் காலில் விழுந்தேன் உங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக. ஆனா என் காலில் யாரும் விழாதீங்க. அவர் காலில் விழுத விரும்ப மாட்டாரு. விரும்புற ஆளும் கிடையாது. எங்க அப்பா மாதிரி அவரு போய் மானாவாரியா பேசுற. நாங்க திருப்பி பேசினா பிள்ளைக்கு, ஒரு அப்பாவை பத்தி பேசின பிள்ளைக்கு கோவம் வரும்ல. நீ தப்பா பேசுற. உன் ஆட்சியோட திட்டத்தோட லட்சணம் என்ன? உன் ஆட்சியோட சட்ட ஒழுங்குகளோட லட்சணம் என்ன? உன் ஆட்சியோட பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற லட்சணம் என்ன?